மதுரை மாநகராட்சி பணின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் நமக்கு வந்துருந்துச்சு. நான் கூட அதை ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய ப்ராட்காஸ்ட் சேனல்லையும் சரி ஸ்டோரிலையும் சரி கேட்டிருந்தேன். நிறைய பேர் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய ரெக்வெஸ்ட் படி நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இன்ன வரைக்குமே அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்றதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த லெட்டர் தெரியும்னு நினைக்கிறேன். மதுரை மாநகராட்சி பணி அப்படின்னு சொல்லிட்டு திரு ராகுல் மகேஸ்வரன், மாநில செய்தி தொடர்பாளர், தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ், 27C என்னோட அட்ரஸ் போட்டுட்டு வந்திருக்கு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் என்னுடைய நம்பர் கிடையாது, அது வேற யாரோ நம்பர். இப்போ நம்ம இந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம லைவாகவே உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் தெரியல, ஒருவேளை நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், அதாவது சிஎம் செல்லுக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எடுத்த ஆக்ஷனை பதிலாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றதும் தெரியல. என்னவா இருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட தான் ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டிருந்தனால சரி உங்கள் முன்னாடியே நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிருவோம் அப்படின்றதுனால தான் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் இப்போ நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. நினச்ச மாதிரி ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு லெட்டரை ஸ்கேன் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன். மதுரை மாநகராட்சி அனுப்புனர் உதவி ஆணையாளர் மண்டலம் 1 மதுரை மாநகராட்சி மதுரை 17. பெறுநர் நம்மளுடைய பேர் தான், திரு ராகுல் மகேஸ்வரன் என்னுடைய பொறுப்பு போட்டுட்டு நம்ம கட்சி சார்ந்து தான் கொடுத்துருந்தோம், அதனால் அதை போட்டிருக்காங்க. அப்புறம் டேட் டேட் 15/12/2023 போட்டிருக்காங்க. அப்புறம் ஐயா பொருள் மதுரை மாநகராட்சி மண்டலம் 1 கிழக்கு கால்நடைகள் தொல்லை தொடர்பாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம சிஎம் செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அது என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ பார்வைன்னு போட்டு, அதாவது பொருள் மாண்புமிகு முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனு எண் நம்ம அங்கே கொடுத்துருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சிஎம் செல்லுக்கு, அந்த எண்ணை போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்வையில் கண்டுள்ள மனு, நம்ம கொடுத்த மனுவை பரிசீலித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பொது சுகாதார அவசர அவசியத்தின் அடிப்படையில் ஆத்திகுளம் மெயின் ரோடு, மகாலட்சுமி நகர் மற்றும் நத்தம் மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள மாடுகள் பிடிக்கப்பட்டு மாநகராட்சி விதிகளுக்கு உட்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது. மாடு வளர்க்கும் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது என்ற விவரம் பார்வை 2 கண்டுள்ள கள அலுவலரின் குறிப்பின்படி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, உதவி ஆணையாளர் பொது மண்டலம் 1 கிழக்கு மதுரை மாநகராட்சி 15/12/2023. ஸோ இதுதான் இந்த லெட்டரில் இருக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் அட்டாச் பண்ணுறேன். அதாவது நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்மளுடைய மதுரையில் இருக்கக்கூடிய ஆத்திகுளம் பகுதி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ரிசர்வ் லைன் கிட்டே இருக்குது. அங்கே தான் என்னுடைய அக்கா வீடு இருக்குது. நான் ரெகுலராக அக்கா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடுகள் தொல்லை அதிகமாக இருக்கும். இப்போ இதே நேரத்தில் ஒரு வயசானவங்க வண்டி ஓட்டுறாங்க, இல்லை வயதான பெண்மணிகள் பின்னாடி உட்காடுறாங்க, நிறைய முதியவர்கள் நடந்து போகிறாங்க. அந்த ரோடே ரொம்ப குட்டியூனான ரோடுங்க. அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டு கடை ஓவராக இருக்கும். அப்படின்னும் போது ரோடே சுருங்கி போனனால இதில் மாடுகள் தொல்லை வேற அதிகம். நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கோம்னா டக்குன்னு நம்ம மேலே முட்டுற மாதிரி வரும். நிறைய தமிழ்நாட்டில் இப்போ அங்கங்கே மாடு முட்டி நிறைய காயங்கள், நிறைய பலிகள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில். பொறுப்பே இல்லாமல் இப்படி ரோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. ஒன்று மாடு வளர்க்கக்கூடிய இடம் இருந்தால் மாடு வளர்க்கணும், இல்லாட்டி வளர்க்கக்கூடாது. ஆனால் இதை ரோட்டில் விட்டுட்டு போய் அதுவும் என்ன பண்ண, அதுக்கும் கேடு. பிளாஸ்டிக்கெல்லாம் தின்னக்கூடாதெல்லாம் திண்டு அதனுடைய உடம்புக்குமே கேடு. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம என்ன பண்ணுறோம், சரி இதை நம்ம இப்படியே விட்டுட்டு கடந்து போகக்கூடாது, இதனால அந்த மாட்டுக்கும் பிரச்சனை மக்களுக்கும் பிரச்சனை அப்படின்ற ஒரே காரணத்தினால இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கும் ஒரு புகார் மனு கொடுத்திருந்தோம். அதன் பேரில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க, எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன வேண்டுகோள் வச்சிருந்தோம்னா, அந்த மாடுகளை பிடிச்சி அதனுடைய உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது நம்மளுடைய சமூக சேவைக்கு கிடைத்த வெற்றி. ஸோ இதை தான் நான் உங்கள் முன்னாடி எனக்கு கெஸ் இருந்துச்சு. ஸோ எதனால நம்மளுக்கு திடீர்னுடா மதுரை மாநகராட்சி பணின்னு சொல்லிட்டு லெட்ரு வருது, என்ன காரணம்னு எனக்கு தெரியல.
அப்புறம் கெஸ் பண்ணி பார்க்குறேன். இருந்தாலும் ஃப்ரீ டயத்தில் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா உங்ககிட்ட காமிக்காமல் நான் ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணலாமான்னு உங்கள்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அதனால தான் உங்கள் முன்னாடியே நான் லைவை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போ எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிது, நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நம்ம கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி உங்கள் ஏரியாலையும் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க. இல்லை நீங்களே நேரடியாக முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு புகார் தெரிவிங்க, உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. அதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அல்டிமேட்டாக ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம கண் முன்னாடி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கண்டும் காணாமல் போனோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நாளைக்கு நம்மளையும் தொடரும். பக்கத்து வீடு தீ பிடிச்சி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெசாட்டி இருந்தோம்னா அந்த தீ நம்ம வீட்டுக்கும் என்ன ஆகும், பரவி தான் வரும். ஸோ அது தீ பிடிச்சி எரியும் போதே நம்ம போய் அணைச்சிட்டோம்னா நம்ம வீடையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தற்காத்துக்கலாம். நம்ம கொடுத்த இந்த பொதுநலன் சார்ந்த புகார் மனுவை அப்படியே கிடப்பில் தூக்கி போடாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்த தமிழ்நாடு முதலமைச்சருடைய தனிப்பிரிவிற்கும் மதுரை மாநகராட்சிக்கும் நம்மளுடைய நன்றியை உங்களின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தொடர்ந்து நம்ம கையில் எடுக்க போகிறோம், அதுக்கான தீர்வும் பெற போகிறோம். அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள்.